என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை பின் செல்கிறவர்கள், இயேசுனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சை உள்ளவர்கள், இயேசுவுக்கு செவி சாய்க்கிறவர்கள், இயேசுனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவர்கள், இயேசுவை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுபவர்கள், இவர்களெல்லாம் இந்த இருளில் ஒருவேளை நடக்க முடியாது. அதுக்கு டார்ச் லைட் வேணும், அல்லது இது மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைட் வேணும். ஆனால் வாழ்க்கை என்ற பகுதியில் இருக்கிற இருள்களில் நடக்கவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போகாது. நம்ம நல்லா அதை உணர்ந்து கொள்ளணும். காரணம், அவரே உண்மை, அவர் தான் உண்மை. அப்போ அவரை பின்பற்றுகிறவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருள் இருக்காது. இருள் இருக்காதுன்னா என்ன? வாழ்க்கையில் நிம்மதி குறையாது, தோல்விகள் வரும், பிரச்சனைகள் எழும். ஆனால் அவைகள் மேலே நம்ம கடந்து செல்லுவோம். நம்ம 91வது திருப்பாடலில் 11வது வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டி மீது சிங்கத்தின் மீதும் நடந்து செல்லுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தோல்வி என்பதே இல்லை. நம்ம 14வது அதிகாரம் 15வது வார்த்தையில் விடுதலை பயண நூலில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு முன்பாக மோசே அந்த செங்கடல் மீது தன்னுடைய கோலை தட்டினார். அந்த தரை, அந்த தண்ணீர் பிரிந்தது. அவர்கள் செல்லுவதற்கு சாலை அமைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை கொடுத்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு சாலைகள் எப்பொழுதும் அடைக்கப்படாது. சாலைகள் நம்முடைய வாழ்க்கை பாதை. இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவை குப்புற விழுந்து நம்புறவங்க, தலைகீழா நம்புறவங்க, அதாவது என்ன நேர்ந்தாலும் 4:13 பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதுகிற வார்த்தை நமக்கு தெரியும். வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எதற்கும் பயிற்சி பெற்றிருக்கிறேன். காரணம், எனக்கு பயிற்சி ஊட்டுகின்ற கிறிஸ்துவை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து போக முடியும், எனக்கு பாதை கிடைக்கும். யோர்தானை கடந்து போக முடியும், எனக்கு பாதை கிடைக்கும். பாறையை உடைச்சு தண்ணீரை நான் காண முடியும், எனக்கு பாறையிலிருந்து தண்ணீர் வரும். ஏன்? கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அப்ப நம்முடைய வாழ்க்கைய யாருக்கிட்ட ஒப்படைக்கணும்? அந்த வாழ்வு தருகின்ற, பாதை காட்டுகிற, இருளில் நடவாம நமக்கு வெளிச்சமாய் இருக்கிற, வாழ்வாய் இருக்கிற இயேசுவுக்கிட்ட ஒப்படைக்கணும். கடந்த 2வது சனிக்கிழமை ஒரு 10 நிமிடங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண அந்த வசனம் என்னன்னு யாருக்காவது நினைவு இருக்குதா? 37வது திருப்பாடல், அதுல 5வது வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. உன்னுடைய வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு, அவரையே எதிர்பார்த்திரு. அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில நமக்கு தோல்விகள் வராது. தோல்விகள் இந்த உலக பிரகாரமா பார்க்கறதுக்கு தோல்விகள் வரும். நான் துவண்டு போறது இல்லை. நம்ம இப்போ கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல பவுலடியார் சொல்றார், 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் அவர் சொல்றாரு, நாங்க அடிபட்டாலும் வீழ்ந்து போறது இல்லை, பிரச்சனை வந்தால் துவண்டு போறது இல்லை. 10வது வசனத்துல, நாங்கள் எங்கு சென்றாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தை நாங்கள் தாங்கி செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பைபிள்ல இருந்து கடவுள் பேசுறதெல்லாம் நம்ம உள்வாங்கினா நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா தோல்விகள் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் சிலது கிடைக்காம போகும். ஆனா வாழ்க்கையில எப்பொழுதுமே உண்மையான வெற்றி கிடைக்கும், உண்மையான நிம்மதி கிடைக்கும், மனம் தளராத மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். இந்த உலகத்துல இருக்கிற தோல்விகள் உண்மையான தோல்விகள் இல்லை. தோல்விகள்னா உலகத்தில் இருக்கிற தோல்விகள் என்ன? தோல்வி, காசு கிடைக்கல, அது தோல்வி. வழக்கு மன்றத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கல, அது தோல்வி இல்லையா? மற்றவர்களோடு சரியான நம்ம எதிர்பார்க்கிற உறவு கிடைக்கல, அது தோல்வி.
ஆனால் கடவுளோட உறவு இருக்கா? அதுக்கு எது தேவை? மனசுல இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை. உன்னை நாடும் நம்பிக்கை எனில் நாளும் என்னில் வளரணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இன்றைக்கு சிந்தனைக்கென்று கடவுள் ரொம்ப அருமையான ஒரு பகுதியை கொடுக்குறாரு. இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்தி அதை தான் தரப்போகிறேன். லூக்கா நற்செய்தியில் 19வது அதிகாரம், அதில் 15 வசனத்தில் 11வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. இயேசு ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறார். இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் மைக்கில் இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்துங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு போனார். பல சமயம் போனார். அவர் நிறைய டைம் போயிருக்கிறார். உதாரணமாக யோவான் நற்செய்தியில் 2வது அதிகாரம் கோவில் திருவிழாவுக்கு போகிறார். கோவிலில் சுத்தப்படுத்துகிறார். ஆடு மாடு வித்தவங்கள்லாம் அடித்து விரட்டுறார். நமக்கு தெரியும் இல்லையா? 24வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி, 21வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். அவர் கோவில் உள்ள போகிறாரு. கோவிலிருந்து ஜனங்களை பார்த்து எருசலேமே எருசலேமே, லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 44. கோவிலில் தான் அவர் விரட்டுறார். கோவிலை ஜனங்களை பார்த்து அழுறார். நான் சொல்கிறத நீ கேட்கலையே. 44வது வார்த்தையில் வாசிப்போம். உன்னை கடவுள் தேடி வந்த காலத்தை நீ அறியவில்லையே. நான் உன்கிட்ட தேடி வந்தேன், நீ என்னை காணல, என்னை பார்க்கல. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த உலகத்தில் அவர்கள் தேடி வர்ற கடவுள் தங்களை தேடி வர்ற காலம்னு எதை எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, அதில் பயங்கர வருமானம், அப்போனா கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறார். அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. சில டைமில் அது ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். பணம் வர்றது ஆசீர்வாதமாக இருக்கலாம். நிறைய டைமில் அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதானிக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எத்தனை ஏழைகள் அவனால் ஒன்றும் இல்லாமல் அடிமைகளாக போயிட்டாங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. சில கட்சி தலைவர்கள் அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்கள வச்சு இவன் உயர்ந்துடுறான். கோடி கோடியாக அவன் கொள்ளை அடிச்சுட்டு மாடி மாடியாக கட்டிக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, கடவுள் கொடுக்கறது அந்த மாதிரி செல்வம் இல்லை. அந்த மாதிரி செல்வம் இல்லை. கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய செல்வம் எது? கடவுள் கொடுக்கறது 11வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில் நம்ம வாசிப்போம். எல்லாரும் கஷ்டப்படுறவங்க, சோர்ந்து இருக்கிறவங்க, பாவத்தோடு இருக்கிறவங்க, மனம் தளர்ந்து போயிருக்கிறவங்களாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தர்றேன்? அமைதியை தருவேன், சமாதானத்தை தருவேன், உள்ளத்தில் அமைதியை தருவேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் இந்த உலகத்தில் அரசவையில் இருக்கிறவன் தர முடியாது. அரசாட்சியில் இருக்கிறவன் தர முடியாது. அரசில் இருக்கிறவன், அரசியலில் இருக்கிறவன் தர முடியாது. பெரிய பணக்காரன் தர முடியாது. நம்ம சொந்தக்காரன் தர முடியாது. எல்லாரும் ஆளா பறக்கிறோமே காசு பணத்துக்கு. அந்த காசு பணத்தினால அந்த அமைதி சமாதானம் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்காது, கிடைக்காது இல்லையா? கடவுள் மட்டும்தான் தர முடியும். அது அவர் தர்றேங்கிறார். நீங்கள் வாங்க. அதுவும் 55வது அதிகாரம் எசாயாவில் நம்ம வாசிப்போம். முதல் வார்த்தையில் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலவசமாக தர்றேன். அதில் சொல்லியிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தக்க மாதிரி சொல்லியிருக்கோம். இலவசமாக உங்களுக்கு ரொட்டி தர்றேன், இலவசமாக உங்களுக்கு திராட்சை ரசம் தர்றேன், இலவசமாக தர்றேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கடவுள் தருகிற ஒரு பெரிய நன்மை, கடவுள் தருகிற நன்மைகள் எல்லாம் உயர்ந்த நன்மை எது? அமைதி, மகிழ்ச்சி, உள்ளத்தில் அமைதி. அந்த உள்ளத்தில் அமைதி அவர் மட்டும்தான் தர முடியும். என்னுடைய காசு பணம் தராது, மனிதர்கள் தரமாட்டாங்க, நண்பர்கள், அப்பா அம்மா எல்லாம் தர முடியாது. அவங்களாம் நமக்கு சோறு கொடுக்கலாம், உணவு ஊட்டலாம், அந்த ட்ரெஸ் தரலாம், நமக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், நம்மளை படிக்க வைக்கலாம், நம்மளை அன்பு செய்யலாம், எல்லாத்துக்கும் மேலே. ஆனால் அதற்கெல்லாம் மேலே ஒன்று உண்டுன்னா அமைதி, உள்ளத்தில் அமைதி, உள்ளத்தில் அமைதி. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அந்த அமைதி இயேசு மட்டும்தான் தர முடியும். இப்போ நம்ம சிந்தனைக்கு வருவோம். இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்.
ஏன் அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது அவர்கள் சொன்னதை கேட்டவர் இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என நினைத்தார்கள். அப்படின்னா இறையாட்சின்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ரோமை பேரரசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுவிக்க போறாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், உங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்போ எருசலேம் போறாரு, அப்போ நமக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. இயேசு என்ன சொன்னாரு, நான் இப்போ எருசலேம் போறேன். மத்தேயு நற்செய்தியில 16வது அதிகாரம் 21 நம்ம வாசிக்கலாம். நான் எருசலேம் போறேன், மக்கள் கையில் ஒப்புவிக்கப்படுவேன், அப்போ என்ன அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, சிலுவையில் அடித்து போடுவாங்க, ஆனால் உயிர்த்தெழுது. அப்போனா உயிர்த்தெழுறது இவங்க என்ன நினைச்சாங்க, விடுதலை தரப்போறாரு, ரோமை சாம்ராஜ்யத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு அவங்கெல்லாம் நினைச்சாங்க. சரியா? அப்போ அப்படி தப்பு கணக்கு போட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன வாசிக்கிறோம், இதில் மத்தேயு நற்செய்தியில தான் 21வது அதிகாரம் அதில் 9வது வசனம் என்ன சொல்லுது, எருசலேம் வந்த உடனே எல்லாரும் துணியெல்லாம் விரித்து போட்டாங்க, அந்த இலையெல்லாம் கொத்து கொத்தா பறித்து போட்டாங்க. அது கழுதை மேலே இயேசுவை ஏற்றி அவர் ஓசானா, தாவீதின் மகனே ஓசானா ஓசானா, இன்னும் ஆட்சிக்கு வரப்போறாரு, எருசலேம்ல வர்றேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு, அவருக்கு பிரச்சனை வந்தா கூட அதெல்லாம் தாண்டிட்டு உயிரோட வந்து நமக்கு அந்த ரோமை சாம்ராஜ்ய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுருவாரு, விடுதலை கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சுதான் தப்பு கணக்கு போட்டுதான் ஓசானா பாடினாங்க. அதை நம்ம யோசிக்கணும். சும்மா பாடல. இவர் வந்து அரசராக போறாரு, அரசரானதையும் உயிர் தழுவுறாருன்னா அவங்க புதைச்சவெல்லாம் பேன்னு வாய பொழந்துட்டு போயிடுவானே. கல்லறைக்கு காவல் காத்தவெல்லாம் ஆச்சரியத்திலே செத்து போயிடுவானே, ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிடுவானே ஆச்சரியத்திலேயே. அப்ப இவர் பெரிய ஆள் ஆயிடுவார்ல. அப்ப சாவுக்கு கையளிச்ச பிலாத்தெல்லாம் வாய பொழந்துக்கிட்டு நிற்க வேண்டியதான். நீ அரசனோ அப்படின்னு எல்லாம் கேட்டான்னு அரசன் தான், நீ அடிமை போடா வெளியே போடா விரட்டிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து தான் தாவீதின் மகனுக்கு ஓசானா அப்படின்னு அவங்க எல்லாரும் பாடுனாங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா விண்ணேற்றம் ஆறதுக்கு முன்னால திருத்தூதர் பணியை எடுத்து வாசிங்க, முதல் அதிகாரம், அதில் 6வது வார்த்தை, திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் 6வது வார்த்தை. அங்கே சத்தமா கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையையும் மீண்டும் பெற்றுத்தாரும் காலம் இதுதானோ? பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. கடைசியா கேட்குறாங்க, என்னடா செத்து போனாரு, இப்போ உயிரோட வந்துட்டாரு, அப்போ இவரு தான் ஆட்சி அதிகாரத்தை ரோமை சாம்ராஜ்யத்திலேருந்து நம்மளை விடுதலை பண்ணி கொடுக்க போறாரு, இந்த காலம் தானே? இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்களே, கலிலேயா மலையில் வந்து நிற்கிறீங்களே, இப்போதான் அந்த ஆட்சி அதிகாரத்தெல்லாம் நீங்கள் பெற்றுக்கிட்டு எங்களுக்கு விடுதலை தரப்போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அதனால தான் எருசலேம்ல இவங்க இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள். அப்போ இயேசு இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு ஊமையை சொல்றார். என்ன ஊமை? உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு புறப்பட்டான். சரி, நீங்கள் வாசித்து முடியறதுக்குள்ள 2வது சாட்டர்டே வந்துடும். அப்போ ஊருக்கு போகிறான், ரோமுக்கு போகிறான். யாரு? உயர் குடிமகன் ஒருவன். அவன் ரோமைக்கு போகிறான். ரோமாபுரிக்கு என்னத்துக்கு போகிறான்? அங்கே இருக்க சீசர்ட்ட இருந்து ஆட்சி உரிமையை பெற்றுக்கொண்டு வந்து அவனுடைய சிற்றரசனாக எருசலேமில் ஆட்சி ஆள்றதுக்கு. அப்போ அவனுக்கு சில பேரை பிடிக்கல, சில பேர் அவனை பிடிக்கல. அவன் அரசனா அர்க்கலாவுன்னா யாரு? ஏரோது, பெரிய ஏரோது அப்படின்னு சொல்றோம்ல. பெரிய ஏரோது அப்படிங்கிறவன் தான் இயேசு குழந்தையாக பிறந்த பொழுது அவன் தான் அந்த குழந்தைகளெல்லாம் சாவடிச்சது. மாசில்லா குழந்தைகள் சொல்றோம்ல, அந்த மாசில்லா குழந்தைகள் எல்லாம் சாவடிச்சது இந்த பெரிய ஏரோது தான்.
அவன் செத்த பின்னால அவனுக்கு 3 பசங்க. அவன்ல கடைசி ஆள் பேரு அர்க்கலாவு. அந்த அர்க்கலாவு தான் ஆட்சி அதிகாரத்தை போய் சீசர் தேர்ந்து ரோமாபுரியிலேருந்து பெற்று வந்து இங்க நம்ம அரசன் ஆயிடலாம், அப்பா மாதிரி. அப்பா அரசன் ஆயிருந்தான்ல ஜெருசலேம்ல, அது மாதிரி நம்மளும் அரசன் ஆயிடலாம் அப்படின்னு போறான். ஆனா ஜனங்கள்ல பல பேருக்கு பிடிக்கல. அவங்க ஒரு கும்பல் போறாங்க. எங்க போறாங்க? ரோமாபுரிக்கு, அரச அந்த சீசரை சந்திக்கிறது. சில பங்குகளில் பார்க்கலாம், சில சாமியாரை பிடிக்கல, சாமியார் செய்யறது பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு யார்கிட்ட போவாங்க? ஓ, உங்களுக்கு அனுபவம் இருக்கு போல இருக்குதா, எல்லாருமே டக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், அதுக்காக தான் நாங்கள் தாஜா பண்ணி பொழைச்சிக்கிறது பங்குல. நீங்கள் பிஷப்கிட்ட போவாம. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப அது மாதிரி அர்க்கலாவு போய் அரசனாக நம்ம ஊருக்கு திரும்பி வரக்கூடாது, நம்ம போய் சீசர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க கொஞ்சம் பேர் போனாங்க. இதை இவன் பார்த்தான். ஒரே இடத்துக்கு தானே போறாங்க. இல்லைனா இவன்லாம் வந்திருக்கான், இவனா நல்லா பேசினா, நம்மளோட இருந்தான், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணான்னு நினைச்சா நம்மளுக்கு எதிராக அங்கே வந்திருக்கிறான்னு பார்த்தான். அரசு உரிமை பெற்றான். திரும்பி வந்ததையும் என்ன பண்ணுனா அவங்களெல்லாம் அடிச்சு ஒழிச்சு போட்டான். அப்படி போகும்போது இந்த நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம். அப்படி போகும்பொழுது அவர்தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிபம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்ப நமக்கு இதுதான் நமக்கு பாடம். முதல்ல சொன்னதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முன்னுரை. இதுதான், இந்த உவமை தான் நமக்கு பாடம். 10 பேரை கூப்பிட்டான், 10 மினாக்களை கொடுத்தான். இதை வச்சு நீங்க வாணிபம் செய்யுங்க, நான் திரும்பி வரும் பொழுது எனக்கு எவ்வளவு சேர்த்துருக்கிறீங்கன்னு பார்க்கலாம், அதுக்கு தகுந்த வெகுமதி உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ திரும்பி வந்ததையும் ஒருத்தன் என்ன சொல்றான்? முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்து உள்ளேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம குடும்பங்கள்ல பார்க்கலாம், அப்பா இறந்துடுவாரு. இறக்கிறதுக்கு முன்னால 2-3 பிள்ளைங்க, அவருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர் நிலம் இருக்கும். எல்லாருக்கும் பிரித்து எழுதி கொடுத்துருவாரு. எல்லாருக்கும் சமமாக 3 பிள்ளைங்க, ஆளுக்கு 5-5 ஏக்கர். அதில் எவனாவது ஒருத்தன் இருப்பான், 5 ஏக்கரையும் கரெக்டாக ரொம்ப கடமை உணர்வோட அதை பராமரிப்பான். தண்ணீர் பாய்ச்சுவான், பயிர் ஏற்றுவான், விளைச்சல் பார்ப்பான், வீடு கட்டுவான், நல்லா உயர்ந்துருவான், பிள்ளைங்கள்லாம் படிக்க வைப்பான். அப்படியெல்லாம் இவர் சாகரத்துக்கு முன்னாலே எழுதி கொடுத்தாரா? சாகரத்துக்கு முன்னாலே சில விஷயங்களை பார்த்துடுவார். இந்த மகன் பரவாயில்ல, நடுப்பைய ரொம்ப நல்லவனாக இருக்கான், நான் எழுதி கொடுத்தேன், 5 ஏக்கர் வச்சுக்கிட்டு இன்னும் 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கான். 5 ஏக்கர் அதில் விளைச்சதை வச்சு 2 ஏக்கர் நிலம் வாங்கினதோட அவன் வீடு கட்டி இருக்கிறான். அதோட பசங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறான், பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறான். அது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் சாவ போகிறாரு. அப்போ இன்னொரு மகன் மூத்த மகனை பார்க்குறாரு. மூத்த மகன் என்ன செய்கிறான்? 5 ஏக்கர் நான் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, அவன்கிட்ட இப்போ 2 ஏக்கர் தான் இருக்குது. ஏன்? மாமியா வீட்டுக்கு அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நான் 8வது 10வது படிக்கும்போது ஒரு சினிமா பார்த்துருக்குறேன். அந்த சினிமா பேர் தெரில. அதில் சவுகார் ஜானகி பெரியவங்க, என் வயசில் இருக்க தாத்தாக்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியுதா? ஓ, சவுகார் ஜானகி. அது எப்படி வரும்னா, கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்கும் அந்த அம்மா. ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு, கண்ணாடியில் ஒரு செயின் தொங்கும், கண்ணாடியில் பயங்கர ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு வரும். அது பின்னால் கணவர், அந்த வீட்டுக்காரர், பெரிய வீடு, பணக்காரங்க, செயினெல்லாம் நிறையா போட்டிருக்கோம். அவர் கணவர் பின்னால் இப்படி வருவார். பார்த்தீங்களா? இப்படி பார்த்துச்சுன்னா அலண்டு போயிடுவார், ஹார்ட் அட்டாக் ஆகிடும் அவருக்கு, பார்த்தாலே போதும். சில மனைவிமார்களுக்கு, இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர், ஒரு சில பேர் தெரியலாம் எனக்கு, ஆனால் நிறைய பேர் தெரியாது, பயந்து போய் கிடப்பாங்க. என்ன சொல்ல போகிறாளோ, என்ன அடுத்தது என்ன வார்த்தை வரப்போகுதோ, பயந்து போய் கிடப்பாங்க. அது மாதிரி அவன் எல்லாத்தையும் மாமியா வீட்டுக்கு அளந்து விடுறான். இல்லை,
அளந்துக்கிட்டே இருந்தாக்க ஒன்றும் சரியா விளையாம விளைஞ்சதையும் அளந்து விட்டுக்கிட்டே இருந்தா சரியா உழைக்கலைன்னா என்ன ஆகும்? நஷ்டமாயிடும். நிலத்தையே அளந்து விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. 3 ஏக்கர் தான் இருக்கு. 3ஆம் அவன் நல்லா அருமையா உழைக்கிறவன் எங்க டாஸ்மாகில் போய் உழைச்சாக்க, கடுமையா உழைச்சா என்ன ஆகும்? நிலத்தை அடமானம் வச்சான், அவனுடைய உடல் சுகத்தை அடமானம் வச்சான், மானத்தை அடமானம் வச்சான், அவன் குடும்பமே அடமானத்தில் போயிடுச்சு. அப்பா பார்க்குறாரு, கண்ணீரோட செத்து போவாரு. ஆனா ஒரு மகன் மகிழ்ச்சியை கொடுத்தான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அது மாதிரி 10 பேர்கிட்ட மினாக்களை கொடுத்தாரு. இங்க என்னாச்சுன்னா, ஒருத்தன் முதலாவது ஆள் அந்த தலைவன்கிட்ட, உமது மினாக்களை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் அப்படின்னு சொல்றான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பகுதி இது. வெளியே கொடுக்க தெரியாதா? என்ன அது? நம்ம கடினப்பட்டு உழைக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நம்ம உழைக்கணும், சோம்பி தெரியக்கூடாது. நீதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகளில் 19வது அதிகாரம், 19வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. 19வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்து வாசிங்க. 19:24. சோம்பேறி உன் கரத்தில், சோம்பேறி களத்தில் கையை இடுவார். பானைக்குள்ள. ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பரடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சா கூட லேசா கடிச்சு கூட அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே உரிச்சு கொடுத்துருக்குறோம், உரிச்சு கொடுத்த கொஞ்சம் கடிக்கிறது கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வாழைப்பழத்தை கடிச்சு கொடு. அப்பேற்பட்ட சோம்பேறி இருக்கிறானா இல்லையா? அவன் பேர் என்ன? வாழைப்பழ சோம்பேறி. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. சில பேர் காலையில் இப்போ ஹல்லேலூயா சொல்லி எழுந்திரிச்சவங்கெல்லாம், கையை உயர்த்தினவங்கெல்லாம் எத்தனை பேர் காலையில் 6 மணிக்கு அல்லது அதுக்கு முன்னால் எழுந்திருக்கிறவங்க? சில பேர் கையவே காணோம், பார்த்தீங்களா? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உங்களில் நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. எனக்கு இந்த மாலை வேளையில் இந்த புதுமையை பார்த்து நான் ஆச்சரியத்தில் இருக்கிறேன். ஆமாம், உங்க பக்கம் நான் திரும்பல. காலையில் எப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன்னா எனக்கு தெரியல. போன தடவை வேட்டவளத்தை பற்றி சொன்னேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பாட்டு போட்டுட்டு காலையில் நான் பாட்டு போடுவேன். 5 மணிக்கு கோவிலில் ஒலிபெருக்கி வழியாக பாட்டு போட்டு நற்செய்தி வாசிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு மறுபடியும் பாட்டு போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் ஜபத்துக்கு வருவேன். 5:30 மணிக்கு கோயிலில் இருப்பேன். 6 மணிக்கு திருப்பலி, அப்படிதான் நினைக்கிறேன். 6 மணிக்கு திருப்பலி. அன்பானவர்களே, அங்கே ஒரு 1200 குடும்பம் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம், பெரிய பங்கு, ரொம்ப நல்ல அருமையான விசுவாசிகள் உள்ள ஒரு பங்கு. காலையில் பாட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜபம்லாம் பண்ணிட்டு நான் கோயிலுக்கு 5:30 மணிக்கு வருவேன். ஏறக்குறைய ஒரு அக்டோபர் மாதமாக இருக்கும். லேசா இருள் இன்னும் போகலை, விடியலை சரியா. 5:30 மணிக்கு வீட்டை விட்டு இறங்கி வர்றேன். ஒரு பெரிய ஆள் வந்தார். நல்ல ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காது, ஆனால் என்னை விட உயரம், நல்ல சிவப்பு, நல்ல பாடி கட்டு, அப்படி ஒரு ஆள் வந்தார். என்ன சார் நீங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் போட்டு, அப்போ தான் எங்களுக்கு தூக்கமே வருது, அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. 5 மணிக்கு தூக்கம் வருவேன். 5 மணிக்கு விழிச்சு வேலையை பாரு, குடும்பத்தை கவனி, போ சோம்பேறி. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவர் எதிர்பார்க்கல. இப்படி கோபக்கார மனுஷனா இந்த சாமியார் இருப்பாருன்னு அவன் எதிர்பார்க்கல. அமைதி, வாயை பொத்துனவன் ரோடு போறவர்களும் எடுக்கல, வரல, போயிட்டான். ஔவையார் என்ன சொல்றாரு? ஔவையார் தெரியுமா? உளவையார். அவர் என்ன சொல்லுவாரு?
அதிகாலையில எழுந்திருக்காதவன் தரித்திரன். காலையில் எழுந்தவுடன் கடவுளை தொழு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிகாலையில எழுந்திருக்கணும். இளம் வயதுல இருக்கிறவங்க அல்லது இன்னும் சின்ன குழந்தைங்க ஒரு ராத்திரில 8 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு மேல தூங்க விடக்கூடாது. சின்ன குழந்தைங்க வேற. வாலிப வயசெல்லாம் 8 மணி நேரம் தூங்கு. வாலிப வயசை தாண்டிட்டியா 7 மணி நேரத்துக்கு வா. பெரிய ஆளா 6 மணி நேரம். 6 மணி நேரம் தூங்கணும். அதுக்கு மேல தூங்குறதுக்கு நமக்கு உரிமை கொடுக்கல கடவுளே. ராத்திரி 9:30 10 தூங்க போயிடணும். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அதுக்கு முன்னால எழுந்திரிச்சு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, அப்பதான் உழைப்புக்காக பிளான் பண்ணணும். விவசாயியா காலையில எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் ஓடு. தண்ணி மடம் மாத்தணும்ல, தண்ணி பாய்ச்சணும்ல, நாத்தங்கால பார்க்கணும், பயிர் கொஞ்சம் நட்டாச்சா பார்க்கணும், ஆள் வந்துட்டாங்களா பார்க்கணும், நடணும்ல, களப்பறிக்கணும்ல, எல்லாம் பண்ணணும்ல. காலையில ஓடு. உனக்கு 10 மணிக்கு ஆள் தேடுவ, 9 மணிக்கு ஆள் தேடுவ. சில பேர் நம்ம இருக்கிறாங்க காலையில 8 மணிக்கு எழுந்திரிச்சு மங்களம் காப்பி கொண்டா, பெட் காஃபி. அது அமங்கலமானது. உழைக்கணும். கடவுள் சொல்லியிருக்க தெசலோனிக்கேயருக்கு பவுலடியார் எழுதுவாரு 2வது திருமுகம் 3வது அதிகாரம் அதுல 10வது வசனத்துல பவுலடியார் என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க 10 வினாக்களை கொண்டு வந்து இருக்கிறான்னா அவன் என்ன செய்தான்? உழைச்சான். அவன் உழைச்சான். அன்பானவர்களே, உழைச்சு நமக்கு அதுல காசு வரும்போது தான் அது நமக்கு ஒட்டுது. ஆமா, சில வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். என்ன வேலை? 100 நாள் வேலை. 100 நாள் வேலை. இந்தியாவில் இருக்கிற மிக சாபக்கேடான ஒரு விஷயம் என்னது? 100 நாள் வேலை. ஏன் தெரியுமா? வேலையே செய்யாம அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு காசு வாங்கிறது. வேலையே செய்யாம, அதாவது ஒரு ஆளுக்கு இந்த ஒரு துண்டு 4க்கு 4 5க்கு 4 அதுல புல்லு பிடுங்கணும், செதுக்கணும், அவ்வளோ இவ்வளோ ஆழம் வெட்டணும், அவ்வளோதான். ஒரு நாளில் அது மாதிரி 10 15 இடத்துல வெட்டலாம்ல. அந்த ஒரு இடம் தான். அதை வெட்டிட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து அப்புறம் என்னக்கா எப்படிக்கா இருக்கிற இல்லை கதை, ஊர் கதை, உலகத்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதான் முடிஞ்சு போச்சு 100 நாள் வேலை. யாரு காசு? நம்ம கொடுக்கிற வரி, நம்ம செலுத்துகிற காசு. ஊரை வளைச்சு உலையில போடுறது இதுதான். ஊரு காசையே வளைச்சு உலையில, அவங்க உலையில போட்டுக்கிறது. உழைக்காமையே காசு ஒட்டுமா? ஒட்டாது. ஏன்? அவங்க வேலையே செய்யாம உதடு ஒட்டவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, வேலையே இல்லை. இது மட்டும் எப்படி? காசு மட்டும் எப்படி ஒட்டும்? நிறைய ஒட்டாது. அதனால்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்க வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறேன் ஒன்றும் முடியல சாமி, கூலி கிடைக்காமையா இருக்கு. கூலி கொடுக்குறான். மேஸ்திரின்னா 700 ரூபா 650 ரூபா கொடுக்குறான். சாதாரண ஆணாள்னா 600 ரூபா கொடுக்குறான். பொண்ணாள்னா 400 ரூபா 450 ரூபா கொடுக்குறான். காசு வராமையா இருக்கு. நீ வேலை செய்யல, நீ உழைக்காமையே காசு வாங்கிட்டு வந்திருக்கல, அது உனக்கு ஒட்டுல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, அதைதான் நம்ம யோசனையில் வைக்கணும். அப்ப வேலை செய்யணும், கடின உழைப்பு. சாமியாரா இருந்தாலும் உழைக்கணும், பொது சாதாரண ஆளா இருந்தாலும் உழைக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. இப்ப நம்ம ஐடி தொழில்நுட்ப துறையில வேலை செய்யறாங்க. அவங்கெல்லாம் என்ன 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்றோம்ல, அது சாதாரண வேலை இல்லை. 12 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த அது டிவின்னு வச்சுக்கலாம், அப்பதான் புரியும். டிவியை அதை ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே வேலை செய்துக்கிட்டே 12 மணி நேரம் வேலை செய்தாக்க என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? 12 மணி நேரத்துக்கு இது ரெடியா? முடி கொட்டு போயிடும். முடி அது மேலே இருக்கிறது, அப்புறம் உள்ளே இருக்கிறது கெட்டு போயிடும்.
மேலே இருக்கிறது கெட்டு போகும், உள்ள இருக்கிறது கெட்டு போகும். அவ்வளோதான். உடம்பு சரியில்லாமல் போயிடும். கண்ணு பார்வை கெட்டு போகும். வாழ்க்கையில அமைதி இருக்கு, காசு இருக்கும், அமைதி இருக்காது. ஏன்? கடினமான வேலை, ரொம்ப நம்ம செய்ய வேண்டிய நிலைமைக்கு அதிகமான வேலை. 8 மணி நேரம் வேலை சொல்லு, அது நியாயமானது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. 10 வினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். அன்பானவர்களே, நம்ம எப்பொழுதும் உழைக்க தயங்கக்கூடாது. வெவ்வேறு விதமான வாத்தியார் வேலை வேற இல்லையா, பேங்க்ல இருக்கிறவன் வேலை வேற, ஐடியில் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவன் வேலை வேற, மற்ற விவசாய வேலை வேற. ஆனால் என்ன வேலையோ அதில் கடினமாக உழைக்கணும், சோம்பி திரியக்கூடாது. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க, 20வது அதிகாரம், அதில் முதல் வசனம் வாசிங்க. திராட்சை ரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும், போதைகளும் அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே. ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? அந்த வசனத்தை முன்னாலெல்லாம் வேலை செய்துட்டு, மேஸ்திரிங்கள்லாம் வேலை செய்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், கையை வலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, டயர்டாக இருக்கும், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் போட்டுட்டு படுத்துக்குவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க? போட்டுட்டு வந்து தடவுறான். நீங்கள் சிமெண்ட் தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் பாருங்க, சரியா அப்படி வேலை செய்யலைன்னா மேடு பள்ளமா இப்படியெல்லாம் இருக்கும். போட்டுட்டு வந்து அப்ப அது என்ன செய்யும்? அமளியை தோற்றுவிக்கும், குடிவெறியை கெடுக்கும். சீராக் புத்தகத்துல 20வது அதிகாரம், அதுல நீதிமொழிகள்ல தான் 20வது அதிகாரம் 1 என்ன சொல்லுது? குடிவெறி அமளியை கொண்டு வரும், தோற்றுவிக்கும், குடும்பத்தை கெடுத்துரும். அவ்வளவுதான். ஏன் உழைக்கல? நீ போட்டுக்கிட்டு எப்படி உழைப்ப? போட்டுக்கிட்டு எப்படி உழைப்ப? அப்ப கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ உழைக்கணும், நீ உழைத்து உண்பாய். அதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் உழைப்புல நம்ம கை கால் அசைச்சு வேலை செய்யறது மட்டும் உழைப்பு இல்லை. இப்ப எனக்கு நான் எந்த மண்வெட்டியை பிடிப்பேன், எந்த கோடாலியை பிடிப்பேன், எந்த ஏர் கலப்பையை பிடிச்சிக்கிட்டு நான் உழைப்பேன். என் வேலை மக்களை வழி நடத்துறது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? எல்லா விதமான உழைப்புக்கும் ஒரு வார்த்தை சொல்லுது. தீமோத்தேயுக்கு பவுலடியார் எழுதுறாரு, 4வது அதிகாரம் 2வது 3வது வார்த்தை, வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போதித்து கொண்டே இரு. அப்பா அம்மா அவனுடைய வேலை. வீட்டில் வாத்தியாரா போறீங்களா, பேங்க்ல போறீங்களா, தொழில்நுட்பத்துறையில போறீங்களா, வேற வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்களா, பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர்றாங்களா, பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்க வேண்டியது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும். வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போதித்து கொண்டே இரு, வலியுறுத்தி பேசு, கண்டித்து சொல். அந்த வசனம் பாருங்க. அப்ப இந்த காலத்துக்கு தக்க மாதிரி நம்ம கண்டிக்காம அப்படியே லைட்டா விடக்கூடாது. அவன் உனக்கு வெயிட்டா போயிடுவான் தலையில, அப்படியெல்லாம் விடக்கூடாது. கண்டிப்பு எப்பொழுதும், கடவுள் எப்பொழுதாவது மாறிடுவாரா? கடவுள் மாறுவாரா? என்றும் மாறாதவர் கடவுள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இந்த நேரம் எப்பயாவது மாறுமா? எங்க டயசஸ்ல ஒரு சாமியார் இருக்கிறாரு. அவர் என்ன மாதிரி தான், ஏறக்குறைய நல்ல நேரம். ஏன் சிரிக்கிறீங்க? நல்ல நேரம் தான், எனக்கு அருமையான நேரம். அவர் ஃபாதரு ஒன்று பூசினார். நான் பக்கத்தில், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பூசினார். என்னையா இவர் நல்ல நிறமாச்ச, நல்லா திக்கா அடர்த்தியான நிறமாச்ச, எப்படி ஒரு மாதிரி லைட்டாக வெள்ளையாக தெரிகிறாரு. என்ன உனக்கு தெரியாதா இது? அதுதான் அது பேர் என்ன?
ஃபேர் அண்ட் லவ்லியா? ஓகே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் போடுறீங்க அதனால தெரியுது. ஆமாம், ஃபேர் அண்ட் லவ்லி. ஓ, இப்படி கூட இருக்குதா? சரி சரி, பார்க்கலாம், கொஞ்ச நாள் பூசட்டும், அவர் உண்மையிலே சிவப்பாயிட்டா அப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கும் போதெல்லாம் ஒரு நல்லா போட்டுக்கிட்டு வந்தார். சில டைமில் கருப்பாக வந்தார். என்னடா அது, என்னையா அன்னைக்கு நல்லா வெள்ளையா தெரிஞ்சார், என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போடல, என்ன மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. நாய் வாழை நேராக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உழைக்காம கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. கடவுள் கொடுக்கிற அமைதியை, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உழைக்காம பெற முடியாது, உழைக்கணும். அதே மாதிரி உழைப்புல நான் சொல்லிட்டு இருந்தேன், பெற்றோர்கள் கண்டித்து பேசணும், வலியுறுத்தி சொல்லணும். இந்த காலத்துல அந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி கேட்கறது இல்லை. இந்த காலத்துல கடவுள் மாறியா போயிட்டாரு. எப்பொழுதும் கடவுள் அதே தான். படைக்கப்பட்ட வளர்க்கப்படுகிற கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிற பெற்றோர்கள் அதே தான், பிள்ளைகள் அதே தான். பிள்ளைகளுக்கு பெற்றோரா இருந்தவன் இப்ப பெற்றோரா இல்லையா? என்ன பெற்றோர் தான். அடிக்கணும், கண்டிக்கணும், திட்டணும், சொல்லணும், அன்பு செய்யணும், அரவணைக்கணும், முத்தம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. மாறவே முடியாது. வலியுறுத்தி அந்த வசனத்தை பாருங்க, 4:3 திரு திமோத்தி என்ன சொல்லுது? வலியுறுத்தி சொல், கண்டித்து பேசு. ஏன்? ஒரு காலம் வரும், இப்ப நீ சொல்லலைன்னா பின்னால மாறாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு. இன்னைக்கு நீ கண்டித்து சரியான பாதையை காட்டலைன்னா, அந்த வசனம் சொல்லுது, ஒரு காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனைக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். இப்பயே திருத்திக்க. இப்ப செடி வளருது, சில செடி கோணலா வளருதுன்னா, அவரு நம்ம தோட்டத்தெல்லாம் கவனிக்கிற ரொம்ப அருமையான பணியாளர் மணி, அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், இப்படி சுற்றி வருவேன், இந்த செடி என்ன அப்படி வரும், குச்சியை வச்சு நேராக கட்டுங்க, குச்சியை ஊனி நேராக கட்டு, நேராக கட்டுவார். இன்னைக்கு அது மாதிரி கட்டியிருந்த ஒரு குச்சியை கூட இந்த லைட்டு கொஞ்சம் தொங்குச்சு, அதை இசை அதை எடுத்தார், அந்த குச்சியை எடுத்தார். மரம் வளைஞ்சுதான்? வளையல. ஏன்? அது ஒரு வருஷத்துக்கு மேல அப்படியே குச்சி இருக்குது. அப்ப வளைஞ்சு போன செடி நேரா நிக்குது. இன்னைக்கு குச்சி இல்லை. குச்சி கட்டினது மாதிரி அப்பா அம்மா பிள்ளைகளை கண்டிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப கவனமா இருந்தாங்க, அவங்க நடத்தையில ஒழுக்கத்துல ரொம்ப அக்கறையா இருந்தாங்க. அப்ப அப்படியே வளர்ந்துட்டாங்க. இப்ப அப்பா போதிக்க முடியல, பேச முடியல, குச்சி வச்சுக்கிட்டு நடக்கிறாரு. முதல்ல அவங்களுக்கு குச்சி கட்டினாங்கல்ல, இப்ப அந்த குச்சியை இவரு வச்சுட்டு நடக்கிறாரு. இப்ப வருத்தப்பட தேவையில்லை, அந்த குழந்தை குச்சி நல்ல அருமையா ஒழுக்கமா நடக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்பா அதான் 10 மினாக்களை கொண்டு வந்தியா, இப்ப உழைச்சி இல்ல, அப்பா அம்மா சொன்னதை கேட்டு இல்ல, குருக்கள் சொன்னதை கேட்டு இல்ல, வழிபாட்டுல கடவுள் பேசுனதை கேட்டு இல்ல, அது மாதிரி நட. பிற்காலத்துல என்ன ஆகும்? உனக்கு எவன் தயவும் தேவையில்லை. கடவுள் சொன்னது உன் மனசுல இருக்கு, அது உன்னுடைய செயல்கள் வழியா ஒழுக்கமான செயல்களா வருது. கவலைப்பட தேவையில்லை. இப்ப டாஸ்மார்க்கு போக மாட்ட, மற்ற வேலை செய்யும் போது போட்டுக்கிட்டு வேலை செய்ய மாட்ட. ஏன்? இவரு சொன்ன வார்த்தைகளை உள்ள போட்டுட்ட, உங்க அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகளை உள்ள போட்டுட்ட, நீ நேராதான் நடப்ப, மற்றவன் எது பேசினாலும் கவலைப்பட மாட்ட. ஏன்? கடவுள் தருகின்ற அமைதி உன் உள்ளத்துல இருக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்பதான் அதை சொல்றாரு ஆண்டவர். இப்ப அந்த நற்செய்தியில அதை சொல்றாரு. ஐயா, 10 மினாக்கள் இருக்கின்றனவே, யாரு இல்லாதவன் உழைக்காதவன் இருக்கிறதையும் கொடுங்க, அவன்கிட்ட தான் 10 மினாக்கள் இருக்கின்றனவே ஆண்டவரே ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், உழைக்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், கடவுளுக்கு பயப்படுறவன் எவனுக்கும் ஆசீர் இருக்கும், கடின உழைப்போட இருக்கிறவன் எவனுக்கும் நன்மைகள் பெருகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும் எல்லாரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். நம்ம மாதிரியே மற்றவன் இருக்க மாட்டான்.
நம்ம முகம் மாதிரியே இருக்கும், ஆனா நம்பல அது. அவன் அவன் இது இவன் தான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அவன் வேற, அவன் குடும்பம் வேற, அவனுடைய அப்பா அம்மா வேற, என்னுடைய அப்பா அம்மா வேற, என் குடும்பம் வேற தான். அப்ப அவன் மாதிரியே நான். அப்ப என்ன, நம்ம வாழுகிற இந்த பூமி எப்போதும் கலவர பூமி தான். நம்மளுக்கு 10 பேர் சப்போர்ட் பண்ணுவான், நம்மளுக்கு 10 பேர் பின்னால விமர்சிப்பான். அப்படிதான் இருக்கு வாழ்க்கை என்பது. ஒரு போராட்டம். எபேசியர் 6வது அதிகாரம் 12-13 வசனங்கள்ல வாசிக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். நம்ம ஒரு இதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படியே போய்கிட்டு இருக்கலாம், நிம்மதியா போகலாம். ஹைவே வந்துருச்சு, அப்படியே ஆடாம குலுங்காம கார்ல போய்கிட்டோம் இல்ல. நம்மளால அங்க ஒரு வேகத்தடை வச்சிருப்பான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன போட்ட ரோடு அவன் போட்டுக்கிட்டு போனதையும், பள்ளிக்கொண்டா போனதையும் இந்த பக்கம் மழை பெய்ச்சு பேத்துக்கும். அவ்வளவுதான். கலவரமான பூமி தான் இது. அது எந்த நாடும் சரி. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? 14வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். உண்மையை உங்கள் இடைக்கட்சியாக கட்டிக்கொள்ளுங்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உண்மையை உங்கள் உடைக்கட்சியாக. 14:6 யோவான் நற்செய்தி என்ன சொல்லுது? இயேசு என்ன சொல்றார் தன்னை பற்றி? நானே உண்மை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். நானே உண்மை. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம உழைக்கிறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், இந்த கடவுளுக்கு செவிமடுக்கிறோம், கடவுளுக்கு பயந்து வாடுறோம், அயலான் மீது அக்கறையா செய்யறோம், அயலான் அன்பு செய்யறோம். என்ன செய்தாலும் நம்ம செய்துட்டோம், ஒரு அளவு செய்துட்டோம், இனிமேல் பயப்பட தேவையில்லை அப்படின்னு வாழ்க்கையில இனிமேல் ஸ்மூத்தா போகும். இல்லை, சாவுற வரையிலும் அப்படிதான் போகும். போராட்டம் தான். 17வது வசனத்துல 6வது அதிகாரம் அந்த எபேசியர்ல வாசிக்கலாம். என்ன சொல்லும்? ஆகவே உங்கள் இறை வார்த்தை கடவுளின் சொல்லையே போர்வாளாக ஏந்தி நில்லுங்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆமா, கடவுளின் சொல், அப்பாவுடைய வார்த்தை, அம்மாவுடைய வார்த்தை, நம்ம படிச்சப்ப ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த நல்ல வார்த்தை, நம்மை கண்டிச்சு அடிச்சப்ப நம்முடைய பெற்றோர் அல்லது பெரியவங்க நமக்கு சொன்ன வார்த்தை எப்பொழுதும் மனசுல வைக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லா காலத்திலையும் எச்சரிக்கையாவே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா நற்செய்தியில ஆண்டவர் சொல்றாரு, 12வது அதிகாரம் 35 உங்கள் எடை வரிந்து கட்டப்பட்டு இருக்கட்டும், விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளியே சென்ற தலைவன் எப்பொழுது வருவானோ என்று எதிர்பார்த்து எப்பொழுதும் விழிப்பாயிருக்கிற பணியாளன் தான் பேறு பெற்றவன். ஏன்? எப்ப வந்து கதவை தட்டினான்? 38:9 வசனம் சொல்லும். எப்ப வந்து கதவை தட்டுறானோ தலைவன், உடனே கதவு திறக்கணும். எப்ப வந்து மானிடமாக ஆண்டவர் இயேசு நம்மை நீதி தீர்ப்புக்கு அழைக்கிறாரோ, சாகிறோம், அதான் சாவு. அப்ப அழைக்கிறாரோ உடனே நம்ம ரெடியா இருக்கணும். கடவுள் அழைக்கிறப்ப நம்ம தயாரா இருக்கணும். ஆகவே அந்த வசனம் சொல்லுது, 39-40 சொல்லுது, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அதுதான் இன்றைக்கு நமக்கு செய்தி.